ரிட்டையர்மெண்ட் பிளானிங்ன்றது ஜஸ்ட் மணி சேவ் பண்ணுறது மட்டும் கிடையாது. இட்ஸ் அபவுட் செக்யூரிங் ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் அண்ட் பீஸ் ஆஃப் மைண்ட். இப்போ இருக்கிற விலைவாசி ஏறிட்டு இருக்கிறது அண்ட் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கிறது அண்ட் நம்மளுடைய சேஞ்சிங் லைஃப் ஸ்டைல், இந்த டைமில் தான் ரொம்ப க்ரூஷியல் ஒரு சாலிட் கார்பஸ் நமக்கு கையில் இருக்கிறது. அப்போ தான் இந்த டிசைர்ட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கை நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியும். பட் பெரிய கொஸ்டின் என்னென்னா, நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும் அண்ட் எப்போ ஸ்டார்ட் பண்ணணுன்றது தான். ஆன்சர் என்னென்னா, எவ்வளோ இயர்லியராக ஸ்டார்ட் பண்றீங்களோ அவ்வளோ பெட்டர். இது இன்னும் ஃபர்தரா நம்ம இந்த வீடியோல பிரேக் டவுன் பண்ணி பார்க்கலாம். சப்போஸ் நீங்க ஒரு 860க்குள்ள 5 crore கார்பஸை ரிட்டையர்மெண்ட்காக அக்யூமுலேட் பண்ணணும்னு எய்ம் பண்ணீங்கன்னா, உங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி எப்படி ஒரு 25 இயர்ஸ்ல லைக் 35 இயர்ஸ்ல அண்ட் 45 இயர்ஸ் சேஞ்ச் ஆகுது அப்படின்றது இந்த வீடியோல இன்டெப்தா ஒரு அனலைசிஸ் மூலமா தெரிஞ்சுக்கலாம். ஹாய், வெல்கம் டு holisticinvestment.in. the world of personal financeல இருக்கிற கான்செப்ட்ஸை சிம்பிளிஃபை பண்ணி அதுவும் இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ் உங்களுக்கு சொல்றதுக்காக நம்ம சேனல் இருக்கு. ஸோ நீங்கள் 25 ஏஜில் வந்து இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா உங்ககிட்ட அந்த இயர்லி பேர்ட் அட்வான்டேஜ்னு இருக்கும். லைக் இமேஜின் பண்ணுங்க, நீங்கள் 25 year old, நீங்கள் 40,000 rupees இப்போ பர் மந்த் வந்து ஏர்ன் பண்ணுறீங்க. அப்போது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். லைக் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் எஸ்ஐபி, ஒரு ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டில், அதுவும் எக்ஸ்பெக்டட் 12% ஆனுவல் ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும்? உங்கள் மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட் அட்லீஸ்ட் ஒரு 9,070 rupees இருந்துச்சுன்னா டோட்டல் ஒரு நெக்ஸ்ட் 35 இயர்ஸ்க்கு, அதாவது 860 வரைக்கும் உங்கள் டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் 38.10 lakhs இருக்கும். அப்போ 860ல கார்பஸ் எவ்வளோ வந்திருக்கும்னா 5 crores. இது ஏன் ஒர்க் ஆகுதுன்னா காம்பவுண்டிங். நீங்கள் எவ்வளோ இயர்லியராக ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ மோர் டைம் உங்கள் மணி எக்ஸ்போனென்ஷியலி க்ரோ ஆகிறதுக்கு நீங்கள் டைம் கொடுக்குறீங்க. இப்போ ஜஸ்ட் 9,000 rupees பர் மந்தால் உங்களால் ஒரு 5 crore ரிட்டையர்மெண்ட் ஃபண்டை பில்ட் பண்ண முடியும். ஆல் தேங்க்ஸ் டு டைம் பீங் ஆன் யோர் சைட். இதே நீங்கள் ஏஜ் 35ல ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுப்போம். அப்போ திங்ஸ் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். இப்போ உங்ககிட்ட அந்த 5 crore டார்கெட் ரீச் பண்ண ஜஸ்ட் 25 இயர்ஸ் தான் இருக்கு. ஸோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண தேவையான அமௌண்ட்டும் பார்த்தீங்கன்னா சிக்னிஃபிகன்ட்லி இன்க்ரீஸ் ஆகுது. உங்கள் மந்த்லி எஸ்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட் 9,000லேருந்து 29,000க்கு ஜம்ப் ஆகுது. ஸோ 25 இயர்ஸில் உங்கள் டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 88 lakhs அண்ட் உங்களுடைய கார்பஸ் 860ல 5 crores இருக்கும். இப்போ டிஃபரன்ஸ் பார்த்தீங்களா? ஜஸ்ட் 10 years லேட்டர் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது 3 times ஒரு 25 year old என்ன இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ அதை விட 3 times அதிகமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கு. இதுதான் ரியல் காஸ்ட் ஆஃப் டிலேட் இன்வெஸ்டிங். இதே நீங்கள் 45 year oldல ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா உங்கள் ரிட்டையர்மெண்ட் இப்போ ஜஸ்ட் 15 years அவே. ஸோ உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ரிக்வயர்மெண்ட்க்கு என்ன ஆகும்? ஃபார் த சேம் 5 crores அக்யூமுலேட் பண்ண உங்கள் மந்த்லி எஸ்ஐபி ட்ராமேட்டிக்லி ஜம்ப் ஆகும். இப்போ முன்னாடி நீங்கள் எவ்வளோ வந்து இன்வெஸ்ட் பண்ணீங்க? மந்த்லி 29,000க்கு ஜம்ப் ஆச்சு. இப்போ 1,04,950 rupeesக்கு இந்த மந்த்லி எஸ்ஐபி ஜம்ப் ஆகுது. அப்போ ஒரு 15 year பீரியட்ல உங்கள் டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் 1.9 crores. ஸோ 860ல உங்கள் கார்பஸ் பார்த்தீங்கன்னா 5 crores இருக்கும். இந்த ஸ்டேஜில் 1 lakh per month இன்வெஸ்ட் பண்ணுறது நிறைய பேருக்கு இம்ப்ராக்டிக்கல். ஸோ லெசன் என்னன்னா, நீங்கள் எவ்வளோ இயர்லியாக ஸ்டார்ட் பண்ணீங்களோ அவ்வளோ உங்களோட ஃபினான்ஷியல் பர்டனை சிக்னிஃபிகண்ட்டாக உங்களால் ரெடியூஸ் பண்ண முடியும். பட் 5 crores ஒரு ரிட்டையர்மெண்ட்க்கு ஈவன் இனாஃபா? பட் வெயிட், ஒரு 5 crore கார்பஸ்ன்றது ரிட்டையர்மெண்ட்க்கு போதுமானதா? வாங்க பார்ப்போம். 5 crores அதிகமாக நம்மளுக்கு தோணலாம். பட் 20 to 30 year டைம் பீரியடில் இது ஒரு பெரிய அமௌண்ட்டா? இப்போ இன்ஃப்ளேஷன் ரேட்டே பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக 6 to 7% per year இருக்குது. அப்போ 5 crores இப்போ இருக்கிற அதே சேம் பர்ச்சேசிங் பவர் ஃபியூச்சரில் இருக்காது. அண்ட் ஹெல்த் கேர் காஸ்ட்டும் ரைஸ் ஆகிட்டே இருக்குது. இப்போ மெடிக்கல் எமர்ஜென்சிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அன்பிரடிக்டபுளாக இருக்கும். அப்போ ட்ரீட்மெண்ட் காஸ்ட்டும் இன்க்ரீஸிங்காக இருக்கிறது நம்மளுக்கு ஒரு ட்ராபேக் தான். அண்ட் லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷனும் ஒன்று இருக்குது. இப்போ நம்ம இன்கம் க்ரோ ஆக ஆக நம்ம ஸ்பெண்டிங் ஹேபிட்ஸும் சேஞ்ச் ஆகும். ஒரு 5 crores அந்த டிசைர்ட் லைஃப் ஸ்டைலை சப்போர்ட் பண்ண முடியுமா போஸ்ட் ரிட்டையர்மெண்ட்ல? அப்போ ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி எப்படி என்ஷோர் பண்றது? நீங்க கன்சர்வேட்டிவ்லி பிளான் பண்ணணும். ஒரு ஹையர் ரிட்டையர்மெண்ட் கார்பஸ்க்கு எய்ம் பண்ணணும். அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை டைவர்சிஃபை பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஒரே ஒரு அசெட் கிளாஸ்ல மட்டும் ரிலே பண்ணாதீங்க. அண்ட் ரெகுலரா உங்க போர்ட்ஃபோலியோவை ரீஅசஸ் பண்ணுங்க. உங்களுக்கு ஆன் ட்ராக்ல இருக்கணும்னா நீங்க ஒரு ப்ரொஃபஷனல் கைடன்ஸோட கூட நீங்க வந்து இது பண்ணலாம். லைக் ஒரு சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானோட கன்சல்டேஷன்ல கூட உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ ஏன் இயர்லியா ஸ்டார்ட் பண்ணது ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு நான் சொல்றேன்னா, ஒன் வேர்ட், காம்பவுண்டிங்.
இப்போ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால உங்கள் ரிட்டர்ன்ஸ் ஜென்ரேட் அடிஷ்னல் ரிட்டர்ன்ஸ். ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் காம்பவுண்டிங்கை 8th wonder of the world அப்படின்னு சொல்லியிருக்காரு. The earlier you start, the less you need to invest each month. இப்போ இந்த டேப்லர் காலம்லேயே பார்த்தீங்கன்னா 25 years, 35 years and 45 years உங்கள் மந்த்லி எஸ்ஐபி எவ்வளோ டிஃபர் ஆகுதுன்னு பாருங்க. 9Kலேருந்து 29Kக்கு ஜம்ப் ஆகி தென் 1 lakh ஜம்ப் ஆகுது. டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் 38 lakhs தான். அந்த 5 crore நம்ம வந்து 25 yearsல பண்ணியிருக்கோம். அப்புறம் பார்த்தா 88 lakhs இன்வெஸ்ட் பண்ண வேண்டியதா இருக்கு. அப்புறம் 45 yearsல 1 crore கிட்ட இன்வெஸ்ட் பண்றதா இருக்கு. ஆனால் கார்பஸ் எல்லா சினாரியோலையுமே சேம் 5 crores தான். இந்த நம்பர்ஸ் பார்த்தாலே நமக்கு தெரியுது. காம்பவுண்டிங் யார் இயர்லியா ஸ்டார்ட் பண்றாங்களோ அவங்கள தான் ரிவார்ட் பண்றாங்க. இப்போ எல்லாராலையுமே 25 yearsல இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ண முடியாது மோஸ்ட்லி. பட் டோன்ட் வரி, இதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கு. நீங்க ஏஜ் 35ல இன்ஸ்டெட் ஆஃப் ஒரு 29,345 rupeesோட இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்றது பதிலா நீங்க ஜஸ்ட் 15,000 rupees இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணி தென் எவ்ரி இயர் அந்த அமௌண்ட்டை 10% இன்க்ரீஸ் பண்ணலாம். இப்படி உங்க எஸ்ஐபி அமௌண்ட்டை நீங்க கிராஜுவலா இன்வெஸ்ட் பண்றதுமே இட் மேக்ஸ் இட் மோர் மேனேஜபிள் இன்வெஸ்ட் பண்றதுக்கு. அதே நேரத்தில் காம்பவுண்டிங்கால நீங்க பெனிஃபிட்டும் ஆகுறீங்க. இந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க்ஸ் எஸ்பெஷலி வெல் இஃப் யூ ஆர் ஸ்டார்டிங் லேட். ஆனால் உங்களுக்கு ஸ்டெடி இன்கம் growth நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்கன்னா அப்போ ஃபைனல் டேக் அவே என்ன இந்த வீடியோல, the earlier you start the easier it is to build wealth. So best time to invest is now. இப்போ ஏஜ் 25ல இருக்கீங்கன்னா ஒரு மாடஸ்ட் எஸ்ஐபி மூலமா ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏஜ் 35ல இருக்கீங்கன்னா எஸ்ஐபியை ஸ்ட்ராட்டஜிக்கலி இன்க்ரீஸ் பண்ணுங்க. 45ல இருக்கீங்கன்னா ஸ்டெப் அப் எஸ்ஐபியில் அக்ரெசிவா இன்வெஸ்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட்டை எப்படி பிளான் பண்ணணும்னு இன்னும் கொஞ்சம் நீங்க அன்ஷூரா இருக்கீங்க, உங்களுக்கு ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் இருந்தால் நல்லா இருக்கும்னா எங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க்ல போய் எங்களோட சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானரோட இன்னைக்கே ஒரு ஃப்ரீ கன்சல்டேஷனை ரிஜிஸ்டர் பண்ணி எங்களோட எக்ஸ்பர்ட் உங்களோட செக்யூர் ஃபியூச்சரை பில்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ண கண்டிப்பா இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூட்டிலைஸ் பண்ணிக்காங்க. ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய ஸ்மார்ட் இன்வெஸ்டிங் டிப்ஸ்க்காக இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த பாலிசியை பற்றி இன்னும் படிக்க விரும்புறீங்கன்னா இதுக்கான ஒரு பிளாக் போஸ்ட் எங்கள் வெப்சைட்டில் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.